கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பிதாவாகிய யாவே தேவனுடைய நாமத்தினாலும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நம்ம ஒரு சின்ன டாபிக் தான் தியானத்துக்காக எடுத்தது. எப்படின்னா, ஏவாள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்ட ஆளா, இதான் நம்மளுடைய ஒரு தலைப்பு. ஸோ அதுக்கு ஒரு ஆதார வசனமாக நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனம், 3:5. நீதிமொழிகள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் யாவையின் பேரில் நம்பிக்கையாய் இருந்து. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான். பட் இன்னைக்கு நம்ம இதை ஒரு இடத்துல அப்ளை பண்ணி நம்ம இதை தியானிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், டு நாட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். உன்னுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் மேல நீ சாஞ்சிடாத, அதுதான் அர்த்தத்தை குறிக்கும். ஸோ இப்படி எங்கேயாவது நடந்ததாட்டு இருக்கா, இப்படியே ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வாய்ப்புகள் நடந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில, 1ஆம் நூற்றாண்டுல, கிறிஸ்துவுக்கு பிறகு, கிறிஸ்துவின் காலகட்டத்தில், 1ஆம் நூற்றாண்டுல இந்த மாதிரி ஒரு டீச்சிங்ஸு சபைக்குள்ளால வந்திருக்கு. வசனம் நாம படிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:3. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாருங்க, சர்ப்பம் என்ன செஞ்சுட்டான், ஏவாளை வஞ்சித்தது போல, சர்பன்ட் beguiled Eve through his subtlety போட்டிருக்கு. இப்ப நம்ம தலைப்பே அதான். அதுக்கு முன்னாடி நம்ம அதில் தியானிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சர்பன்ட், இங்கிலீஷ்ல சர்பன்ட், தமிழ்ல சர்ப்பம். அப்போ இவரு பவுல் இது எங்க உள்ளதை கோட் பண்றாருன்னா, கார்டன்ல நடந்தது எடுத்து கொண்டு வர்றாரு. ஏதேன்ல நடந்தது அந்த சம்பவம். 3வது அதிகாரம் படிச்சோம்னா தெரியும். சரி, நம்ம படிக்க வேண்டாம். சர்ப்பம் அவர்கிட்ட பேசினது, ஸோ கன்வின்ஸ் ஆகி இந்த பழத்தை சாப்பிட்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்குன்னா, சர்ப்பம், நான் தமிழ்ல ஒன்று எடுத்துக்கிறேன், ஒரு நிமிஷம். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. சர்ப்பமானது ரொம்ப முக்கியம். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல. அப்போ இப்போ சர்ப்பத்தை பற்றி தான் நம்ம தியானிக்கணும். இந்த இடத்துல சர்ப்பம் சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தை என்ன பார்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓஃபிஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். சரி, ஞாபகத்தில் வச்சுக்காங்க. இந்த இடத்துல கிரேக்க வார்த்தை ஓஃபிஸ், OPHIS, ஓஃபிஸ், ஓஃபிஸ், இந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை. அதோடைய எபிரேய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகாஷ் ஒரு வார்த்தை இருக்கும். எபிரேய வார்த்தை நாகாஷ். அப்போ வேதத்துல சர்ப்பம்னு சொல்லக்கூடியது, நாகாஷ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் பைபிள் பேஸ்ட் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல 34 டைம்ஸ் வருது. அது சில டிரான்ஸ்லேஷனுக்கு, இந்த அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் எப்படியெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் மாறும். சில வார்த்தைகள் கொஞ்சம் 1-2 லெட்டர்ஸ் அங்கே எக்ஸஸா இருக்கலாம். சர்பண்ட் லெட்டர்ஸ் அங்கே ஒரு 35, 36 இருக்கலாம். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல 34 இருக்கு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, சர்பண்ட் நாகாஷ் சொல்லும்போது இதான் அந்த ஹீப்ருல கார்டன்ல நாகாஷ்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கும்.
அப்போ நாகாஸ் சொல்லக்கூடிய வார்த்தை எதை குறிக்கி பாத்தீங்கன்னா சர்பண்ட் நமக்கு தமிழ்ல இருக்கு. சர்பண்ட்ங்கிற வார்த்தையை தியானிச்சோம்னா, சர்பண்ட்ங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, அது ஒரு லாட்டின் வார்த்தை. சர்பண்டம், SERPENTEM நினைக்கிறேன், UM or EM, சர்பண்டம். அது ஒரு லாத்தின் வார்த்தை, அது இங்கிலீஷ் கிடையாது. அதை நமக்கு அப்படியே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த டிரான்ஸ்லிட்ரேட்னு சொல்லுவோம்ல, ஒலிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன் கிடையாது, டிரான்ஸ்லிட்ரேட். இந்த வார்த்தையை அப்படியே என்ன பண்ணிருக்கிறாங்க, சர்பண்டம், சர்பண்ட், சர்ப்பம் வந்திருக்கு. ஆனா இதோட பேஸ் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சராஃப். நல்ல கவனிங்க. அப்போ நாகாஷ் இல்ல, சராஃப்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல இருந்தா வந்திருக்கணும். ஏன்னா அந்த ஒலிபெயர்ப்பு, டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லும்போது இந்த மாதிரி வார்த்தை, அது ஆக்சுவலி சராஃப்னு சொல்றது என்னன்னா ஒரு ஹீப்ரு வார்த்தை. நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு சர்பண்ட்னு சொல்லும்போது ஒரு 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 ஹீப்ரு லெட்டருக்கு என்னன்னா ஆம்பிகுட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கும், இருபொருள் கொடுக்கும். நிறைய இடங்கள் அப்படி இருக்கு அந்த ஹீப்ரு வேர்டு. அப்போ இந்த சர்பண்ட் சொல்லக்கூடிய, நாகாஷ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நமக்கு ஏவாள் கூட பேசினதாட்டு இருக்கும். நாகாஷ் ஒரு அதை படிக்கலாமா? 3:1 ஜெனிசிஸ், ஆதியாகமம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்க, சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்து, இன்னைக்கு வரல இதை பற்றி ஒரு பெரிய டிபேட் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. யூதர்களுக்கு மத்தியிலையும், கிறிஸ்டியன்ஸுக்கு மத்தியிலையும், இஸ்லாம் இதுக்கு மத்தியிலையும் இது ஒரு பெரிய டிபேட்டிவா இருந்துட்டே இருக்கு. நம்ம சில ஹீப்ரு வேர்ட்ஸ் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காவே இருக்கு. அப்போ அந்த ஹீப்ரு இப்போ இன்றைக்கு வரை நம்ம ட்ரூத்துக்குள்ள வந்திருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரிஜினல் வேர்டை செக் பண்ணதுனாலதான் இன்னைக்கு ட்ரூத் நமக்கு கிடைச்சிருக்கு. அது யாருமே மறக்க முடியாது. நம்ம நரகத்தை பற்றி ஸ்டடி பண்ணாலும் அப்படிதான். அங்க ஷியோல் இருக்கும், ஷியோல்னா என்ன, இங்க ஹேடிஸ் இருக்கும். ஸோ அந்த ரூட் வேர்டுங்கிறது, அந்த மூல பாஷைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இன்னைக்கு எந்த ஒரு சர்ச்சும், எந்த ஒரு டினாமினேஷனும், எந்த ஒரு கிறிஸ்தவ இதுவும் அதை டச் பண்றதே கிடையாது. அதை நெகட்டிவா தான் பேசுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட என் ஃப்ரெண்ட பேசும்போது, நான் ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஹீப்ரு அவன் ஒரு பாஸ்டர் தான், பேப்டிஸ்ட்ல தான் இருக்கிறாரு அவரும். அப்போ அவன் என்ன சொல்றான்னு கிண்டலா சொல்றான், இப்போ தமிழ்லாம் விட்டாச்சு, இப்போ ஹீப்ருக்கு போயாச்சா? விஷயம் தெரியல ஆயிடுச்சுன்னா அவங்களும் படிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ட்ரூத் நமக்கு இந்த கையில வர்றதுக்கு மெயின் ரீசன் அந்த முதல் அதுக்கு ஒரு பேஸா இருந்தக்கூடிய அந்த ரசல் அந்த சொல்லக்கூடிய அந்த மூத்த அவரு அவரு ஹீப்ரூல அவருக்கு ரொம்ப நாலேஜ் இல்லை. ஆனா கிரீக்ல அவருக்கு ரொம்ப தெரியாம இருந்தாலும் அந்த கிரீக் பேசக்கூடியவங்களை வச்சு அவர் நிறைய என்ன பண்ணிருக்காரு, ஸ்டடி பண்ணிருக்கிறாரு. அதனால அவருக்கு கோர்ட்ல கேஸே நடந்திருக்கு. சரி, ஓகே, அது ஒரு பக்கம். ஏன் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அந்த மூல பாஷையில இருந்து நம்ம கத்துக்கிட்டாதான் நமக்கு தெரியும் வேதத்தின் உள்ள முழு வரலாறும் ஏசியன் ஈஸ்ட், நியர் ஈஸ்ட்ல நடந்த ஒரு சம்பவம். அது ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் கிடையாது. அந்த லாங்குவேஜ் வேற, அவங்களோட ரைட்டிங் ஸ்டைலே வேற, செமட்டிக் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அவங்களோட ரைட்டிங் ஸ்டைலே ரைட்ல இருந்து எழுதுவோம். அவங்களுடைய டோட்டல் லைஃப் ஸ்டைலும் மற்ற கல்ச்சர் கூட மேட்ச் ஆகாது. அப்ப எப்படி நம்ம அதை நம்மளோட லாங்குவேஜுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை அப்படி எடுக்க முடியும்னா, அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். ஆனா அதை யாரும் யோசிக்கிறது கிடையாது. நார்மலி தமிழ்ல இருக்க தமிழ் அவ்வளவுதான். அதுக்கு மேல அடுத்த லெவல், ஒரு லெவல் அதுக்கு மேல கொஞ்சம் படிச்சவங்க என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ்ல போய் பாக்குறாங்க, அதோட முடிஞ்சு. அதுக்கு மேல ட்ரை பண்றது கிடையாது. இவ்வளவு போதும்ங்கிற ஒரு மனநிலைமையில இருக்கும். ஆனா பாருங்க, தேவனுடைய கிருபை நமக்கு அதை பற்றி அது தெரிஞ்சுக்கிறதுனாலதான் நமக்கு ட்ரூத் தெரிஞ்சிருக்கு. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்போ சர்ப்பம் சொல்லக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை நாகாஷ்.
நாகாஸுடைய ரூட் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அதோடைய கிரேக்க வார்த்தை நான் சொன்னேன் ஓஃபீஸ். நாகாஸுடைய கன்கரன்ஸ் நம்பர் தேவைப்பட்டு நோட் பண்ணியாங்க 5175. இதான் நாகாஸ். ஸோ இது நவுன். ஸோ வெர்பு பேஸ் தான் ஹீப்ரு வரும். பார்த்தீங்கன்னா அது மீனிங் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நாகாஸுக்கு டிவைன் டு பிராக்டிஸ் டிவினேஷன். டிவைன் சொல்லுவோம்ல, தெய்வீகம் சொல்லுவோம்ல. டிவைன்னா டிவைன் நேச்சர்னா தெய்வீக சொல்ல வரும். டிவைன் நேச்சர் தெய்வீக ரூபமா அந்த மாதிரி. ஸோ டிவினேஷன்னா தெய்வீகத்தை குறிக்கும். டு பிராக்டிஸ் டிவினேஷன். இது வந்து யாரோட டிக்ஷனரி என்ன பார்த்தீங்கன்னா ப்ரௌன் டிரைவர் பிரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு 3 கம்பைன்டு பிடிபின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் என்ன கொடுத்தாங்கன்னா டிவைன். அடுத்தது அதோடைய நாகாஸுடைய அர்த்தங்களை பாருங்க. அப்சர்வ் சயின்ஸ். அப்சர்வ்னா கவனிக்கிறது, சயின்ஸ் அடையாளங்களை கவனிக்கிறது. அடுத்த அர்த்தம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிஜென்ட்லி அப்சர்வ். பாருங்க, இதுதான் இந்த நாகாஸுடைய ரூட் வேர்டோட மீனிங். டெலிஜென்ட்லி அப்சர்வ். டெலிஜென்ட்னா ஒரு விஷயத்த ரொம்ப கேர் பண்ணி கான்சியன்ஸா ஒர்க் பண்றோம்னா, டெலிஜென்டா ரொம்ப தீவிரமா ஒரு விஷயத்துல ஒர்க் பண்றது. கான்சியன்ஸா இருக்கிற கவனிக்கிறது, ஒன்னு கற்றுக்கொள்றதுக்காக கவனிக்கிறது. ஸோ டெலிஜென்ட்லி அப்சர்வ். அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ். விஸ்பர் ஒரு மீனிங். ஹிஸ் ஆக்சுவலி பாம்பெல்லாம் எப்படி சத்தம் போடணும்னு சொல்லலாம், சவுண்டு போடும். ஸோ அதுக்கு பேர் ஒன்று சொல்லலாம், ஒனோமோட்டோஃபியான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒனோமோட்டோஃபியானா அது எப்படின்னா அதனுடைய ஒலியல். இப்போ கூ குயில்லாம் கூ, அப்போ கூ மியாவுன்னு சொல்லணும்ல. ஸோ அதே மாதிரி பாம்புனா ஹிஸ். ஸோ அந்த ஒரு அது விஸ்பர்னா என்ன, முணுமுணுக்கிறது, விஸ்பரிங் பண்றதுன்னா ஏதோ பேசிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு மீனிங் கொடுக்கும். பாருங்க, இப்ப நாகாஸ்ன்னு சொல்லக்கூடிய அர்த்தம் இவ்வளவு அர்த்தம் இதுல இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஸ்திரீ, அதாவது ஏவாளை சர்ப்பம் என்ன பண்ணிச்சா வஞ்சித்தது போல. ஸோ நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்போ இது என்னன்னா இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பவுல் எதை சொல்றாரு, நல்லது. பவுல் வந்து யாருன்னா அவர் வந்து ஒரு ஹீப்ருல அவருக்கு நல்ல செம நாலேஜ் உள்ளவர். ஹீப்ரு, அவர் ஒரு எபிரேயன் தானே. ஸோ அவங்களுடைய பேஸ்ட் எல்லாம் ஹீப்ரு பேஸ்ட். அவனோட திங்கிங் லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஹீப்ரு. அதை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் ஒரிஜினல் வந்து அராமைக்கில் தான் இருக்கு, கிரீக் கிடையாது. ஏன்னா கிரீக் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல கட்டத்தில் எப்படி இதை எழுதியிருக்கலாம். சரி, அது ஒரு டிபேட் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. சரி, அது எழுதுனது எப்படியோ, பட் அவரு வந்து ஹீப்ருல ஒரு வெல் எஜுகேட்டட் பர்சன். ஹீப்ருல யாரு, பவுல். ஸோ இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறது அவரே ப்ரூவ் பண்றாரு. அந்த சப்ஜெக்டை கொண்டு வராரு. எங்க கொண்டு ஏஜென்ட்ல நடந்ததை இங்க கொண்டு சொல்றாரு, குறிஞ்சி சபைக்கு சொல்றாரு. என்னன்னா இப்ப இந்த டைம்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மேபி 50 AD இருக்கலாம் இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறது. 50 கிறிஸ்துக்கு பின் 50, 51 இந்த காலகட்டங்களில் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, அந்த கிரீக்கோட பிலாசபி வந்து ரொம்ப ஃப்ளோரிஷா இருக்கு. இதுல முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு மேன் இருக்கிறான். அவன் பேரு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பிலோ. ஸோ அவன் ஒரு அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை சார்ந்தவன். அவன் ஒரு யூதன். ஆனா அவன் யாரோட ஸ்டூடெண்டா இருந்திருக்கிறான்னா, பிளாட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க தத்துவ ஞானியோடைய ஒரு ஸ்டூடெண்ட். நீங்க பிலோவை பற்றி படிச்சாலே தெரியும். அவர் எப்படி கம்பைன் பண்றான்னா, இந்த யூதர்களுடைய ட்ரெடிஷனையும் கிரீக் பிலாசபியும் கம்பைன் பண்றாரு. பாருங்க, இத வந்து ஏர்லி டேஸ்ல இருந்த சர்ச் ஃபாதர்ஸ், இக்னாசியஸ் சொல்லக்கூடிய முக்கியமான சர்ச், பாலிகார்ப், இந்த சில சர்ச் ஃபாதர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா,
இவருடைய அந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இப்ப புரிஞ்சுக்கிடணும், இந்த இந்த கிறிஸ்டியானிட்டிங்கிறது நம்ம நேபாளத்துடைய கிறிஸ்டியானிட்டிங்கிறது பியூர் கிறிஸ்டியானிட்டியா கிடையாது. ஆக்சுவலி இது ஃபுல்லா கிரீக் ஆக்குபை பண்ணிருக்கிற கிரீக் தாட்டு தான், ஹீப்ரு தாட்டு கிடையாது நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டி. இது எப்படின்னா, இவங்க அந்த 11:6 எபிரேயர் 11:6 ஒரு பேஸ் வேர்டு ஒன்று தெரியுமா? முதலாவது தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இதையே எடுத்துரும். பிலாசபினா ஒரு 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 மனுஷனுடைய ஒரு ரீசனிங் சொல்லுவோம். ஒரு அவங்களுடைய தாட் எப்படின்னா, நார்மலி ஒரு மனுஷனுடைய பகுத்தறிவு சில விஷயங்களை சார்ந்திருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சயின்ஸ், ரெண்டாவது பிலாசபி, மூணாவது ரிலிஜியன். எந்த ஒரு மனுஷனுடைய ஒரு பகுத்தறிவு, அந்த ரீசனிங், ஒரு ஹியூமன் மெத்தட் ஆஃப் ரீசனிங் எதை சார்ந்திருக்கணும்? இந்த 3 விஷயத்தை சார்ந்திருக்கும். கண்டிப்பா சயின்ஸ்ல இருக்கணும், சயின்ஸை சார்ந்திருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிலாசபி, மூணாவது பாத்தீங்கன்னா ரிலிஜியன் வரும். இது நார்மலா உள்ளது. இந்த கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சர்ச்சஸ்ல என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஓடிட்டு இருக்கு. நீங்க அதை படிச்சீங்கன்னா 1 கொரிந்தியர் 11 பாருங்க, அதுல 5வது வசனம் படிச்சீங்கன்னா, மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறையுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். இது ஒரு சூப்பர்லேட்டிவ் வேர்டு, மகா பிரதான அப்போஸ்தலர். இது ஆக்சுவலி இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாக்கிங் வேர்டு, சார்கஸ்டிக்னு சொல்லுவாங்களா, கேலியான. ஏன்னா இதுக்கு எகெயின்ஸ்டாட்ட அங்க ஒரு குரூப் இருக்கு, அவங்களும் அப்போஸ்தலர் மாதிரி காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் பேதுருவையோ அவங்களையும் மென்ஷன் பண்ணல. அவங்களுக்கு அந்த மகா பிரதான அப்போஸ்தலர் அந்த டைட்டில் அவங்க விரும்பவும் இல்லை. தே ஆர் வெரி ஹம்பிளா இருக்கிறாங்க, அவங்க அதுக்கு தேவையில்லை. இதை நாங்க தான் பவுல் சொல்றது தப்புன்னு சொல்லி ஒரு டீம் அங்க என்ன செஞ்சிட்டு இருக்கு, கொரிந்திய பட்டணத்துல ஓடிட்டு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல 1வது அதிகாரம் 12 நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12 படிங்க சிஸ்டர். சொல்லுங்க பிரதர். 1ஆம் அதிகாரம் 12. 2 கொரிந்தியர் 1:12. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல். போதும் சிஸ்டர், அவ்வளவுதான். அப்ப இதுல என்ன வருதுன்னா, மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோட நடவாமல். சோ பிலாசபிங்கிறது இஸ் பேஸ்ட் ஆன் ஃபிளஷி தாட். பாருங்க, இது பவுல் இந்த இடத்துல பேசுறாருன்னா, கொரிந்தியருக்கு முழுவதும், கொரிந்தியன்னு சொல்லும்போது நம்ம நினைக்கிறது மாதிரி நமக்கு அந்த அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நீங்க கொரிந்து விட்டு படிச்சாலே தெரியும். அவங்களுக்கு நல்லா இருக்கணும், ரொம்ப என்ஜாய் பண்ணணும். அதாவது அது எப்படி நான் கொரிந்தியன்ஸ் எப்படி படிக்கணும்னா, ஸ்பிரிச்சுவல்ங்கிறது வேற, பிசிக்கல்ங்கிறது வேற, இந்த மெட்டீரியலிஸ்டிக் பிளெஸிங்கிறது வேற. இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த அகோரிஸ், நான் சொல்லியிருக்கேன்னு தெரியல, அகோரிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம். அவங்க எல்லாம் சிவனை வழிபடக்கூடியவங்க, பக்தர்கள் தான். ஆனா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கஞ்சா அடிச்சுட்டு இருப்பானுங்க. அப்ப அது எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கும், ரியல் ஸ்பிரிச்சுவலா இருக்க முடியும்? ஸோ பிசிக்கல் அனுபவிக்கூட இன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சுக்கலாம். ஆனா அதே நேரத்துல அவன் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறான். இந்த தாட்டு தான் அந்த பிலாசபியரோட தாட்டா இருக்கும். ஏன்னா ஒண்ணு, அவங்களுடைய மித்தாலஜி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். காடு நீங்க அந்த இடத்துல படிச்சீங்களாலே வரும். ஒரு வசனம் நம்ம படிச்சோம் 11ல பாருங்க, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று இருக்கிற கிறிஸ்துவை பற்றிய உண்மை, இது ரொம்ப முக்கியம். சிங்கிள்னஸ்ன்னு போட்டிருக்கோம் அதோட வார்த்தை. கிறிஸ்துவ சிங்கிள்னஸ். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் கிறிஸ்துவன்னா யாரு, அனாயிட்டட் ஒன். அதை பற்றி அந்த அஸ்திபாரத்தையே எடுத்து போடக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய ஃப்ளஷி ஹியூமன் தாட், அதாவது நாலேஜ், நம்ம படிச்சல மாம்சத்துக்கேற்ற ஞானம், அங்க அது வெரி டேஞ்சரஸ். ஸோ ஃபெய்த்தே இருக்காது. முதலாவது நம்ம ஃபெய்த்துங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஃபெய்த் இருக்கிறதுனால தான் நம்ம காலில் உட்காந்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தியானிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு பிலாசபி சார்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்களா, கண்டிப்பா ட்ரூத்ல இருக்க முடியாது. அது அகெயின்ஸ்ட் ட்ரூத் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. பிலாசபிங்கிறது தத்துவம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாலேஜ். ஓகே, நம்ம இப்போ எங்க விஷயத்துக்கு வருவோம்.
அப்போ ஸ்திரீயானவளுக்கு என்னது நல்லா படிக்கிறோம், சர்ப்பமான தன்னோட தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. இங்கிலீஷ்ல போட்டிருக்கும் சர்பன்ட் பிகைல் ஈவ். சோ இந்த இடத்துல சர்பன்னா என்னன்னு பார்த்தோம். இதை நான் ஒரு அடையாள பாஷையா எடுக்கிறேன், ஒரு ஃபிகரேட்டிவ்ஸ் எடுக்கிறேன். இப்போ ஒருத்தர் பேசக்கூடிய பேச்சு எனக்குள்ளாலே என்ன செய்யி, ஒருத்தர் சொல்லவே வேண்டாம். பிகாஸ் எனக்குள்ளாலே நாலேஜ் இருக்கு, நான் எப்படி வேணாலும் திங்க் பண்ணுவேன். இந்த பிளாட்டோயிசம், இந்த அரிஸ்டாட்டில், பிளாட்டோட ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில், அதுக்கப்புறம் இந்த ரோமன்ல உள்ள பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் எல்லாமே அவரோட ஸ்டூடெண்டா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் பெரிய ஸ்கூல், அன்னைக்கு அவங்களும் பெரிய இன்னைக்கு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் மாதிரி. அன்னைக்கு இந்த கிரீக்கு என்ன வேதத்துல பிடிக்கும், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அந்த ஞானமும் எந்த ஞானம்னா உலக பிரகாரமான ஞானம். இவரே சொல்லுவாரு, ஏன்னா நாம் என்ன சொல்லுவாருன்னா, நான் பேச்சிலே கல்லாதவனா இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. சோ பாருங்க, அவங்கெல்லாம் எப்படின்னா அந்த இடத்துல உள்ள கிரீக் பிலாசபர்ஸ்ல எப்படின்னா ரெட்டோரிக்கல் ஸ்பீச், அதாவது ரொம்ப அவங்களுடைய வார்த்தை கேட்கறதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு நாள் முழுவதும் அவங்களுடைய பேச்சு அப்படி இருக்கும். அவங்களுடைய ப்ரொஃபஷனல் இந்த ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம பேசுறதெல்லாம் கேட்க முடியாது, நம்ம பேசுறது நம்மளே திரும்பி கேட்க மாட்டோம், அப்படி இருக்கும் நம்மளுடைய அந்த 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 பேச்சு, அந்த ஓரேஷன் சொல்லுவாங்க. அந்த அந்த வார்த்தைகளை ஏற்ற தாழ்வோட இறக்கம் அது ஒரு இலுஸ்ட்ரேட் பண்ணி அது அழகா சொல்லுவாங்களா, பழத்துல ஊசி குத்துனது மாதிரி. இதான் பிலாசபி. அப்ப இவரு பயப்படுறாரு, எப்படி அங்க அவங்க ஏமாற்றப்படுறாங்களோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிடுவீங்க, நான் பயப்படுறேன், ஏன்னா நான் உங்களை என்ன பண்ணிருக்கிறேன். அந்த இடத்துல அதுவும் ஒரு ஃபிகரேட்டிவா பேசுறாரு. நான் உங்களை ஒரு ஃபாதர் ஆட்டு பேசுறது மாதிரி பேசுறாரு. நான் உங்களை ஒரு கற்புள்ள கன்னியாக ஒரு புருஷனுக்கு நான் நியமித்திருக்கிறேன். அந்த ஒரு கொரிந்து சபைக்கு ஒரு ஃபாதர் மாதிரி இவர் என்ன பண்றாரு, அவரை காமிக்கிறாரு. ஏன்னா இந்த அக்ரிமெண்ட்ங்கிறது யூதர்களுடைய மேரேஜ் நமக்கு தெரியும், கல்யாணத்துக்கு முன்னாடி பெட்ரோத்தல் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஸோ அதுல இருந்தே அவங்க மேரீட் ஆனதுக்கு சமம் தான். அது எப்படி பிரேக் ஆகணும், ஒன்லி 2 லெவல்ல ஒருத்தர் இறந்துட்டாங்களோ, இல்லைன்னா அடல்ட்ரி விச்சாரத்துல ஏதாவது அவங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட் என்ன ஆகும், பிரேக் ஆகும். மற்றபடி அது பிரேக் ஆகாது. ஸோ இப்போ கிறிஸ்துவுக்கு மணவாளன், சபை மணவாட்டி, பிரைட் க்ரூம். ஸோ இது அந்த கம்பாரிசன்ல பேசுறாரு. அப்போ நீங்க இப்படி ஒரு கிறிஸ்துவ பற்றி உள்ள தாட்டை, சிம்பிளிசிட்டிய, சிங்கிள் மைண்ட இந்த உலகத்தினுடைய ஞானம் எடுத்துருமோ சொல்லக்கூடியத பவுல் பேசுறாரு. அப்போ நம்ம இதோட முக்கியமா நம்மளுடைய கீவேர்டு நான் எடுத்து ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம் இதுல என்னன்னா, அதெல்லாம் இல்லை, பட் நான் அதை பேசிட்டு இருக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சிக்கிறது. பாருங்கன்னா, சோ நமக்குள்ளால ஒரு நாலேஜ் இருக்கு, அந்த நாலேஜையே நம்மளை என்ன செய்யும், ஏமாத்தும். அது எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொன்னேன்ல, டிவினேஷன். சோ இன்னைக்கு எல்லாருமே கடவுள் தான் கும்பிட்டு இருக்கிறாங்க, அதுவும் ஒரு கடவுள் தான், அதுவும் ஒரு டிவைன் தான். சோ பாருங்க, அப்போ இது ஈஸியா சரி பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். நமக்குள்ளாலே ஒரு விஷயத்த நம்மளுடைய நாலேஜ்லயே, ஹியூமன் நாலேஜ்லயே ஒன்னை எடுத்து நம்மளே அதுக்குள்ள ஃபெய்த்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்காங்களா, யாரும் சொன்னாலும் மாற்ற மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள ஃப்ரீ வில்ங்கிறது ஒண்ணு இருக்கு, ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த சர்ப்பம் சொல்லும் போது இந்த இடத்துல நான் ஒரு தேர்ட் பர்சனல் சொல்லல, நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ், நமக்குள்ள இருக்கக்கூடிய நாலேஜ், அந்த நாலேஜ்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறா அன்னைக்கு. ஏன்னா தேவன் அவருடைய செயலாக என்ன செய்யறாங்க, உள்ள வைக்கிறாரு, அவரை மாதிரியே படைக்கிறாரு, கிரியேட்டிவிட்டி இருக்கு, எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ இந்த நாலேஜ்ல, ஏன்னா நம்ம பார்த்தோம் நாகாஷ்னா மீனிங் என்னன்னா, அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஆம்பிக்யூட்டி, ஒரு அர்த்தம், ஒரு வேர்டு 2 அர்த்தத்தை கொடுக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஹீப்ரு பைபிள்ல அந்த நாகாஷ் சொல்லக்கூடிய சர்ப்பத்தை சாத்தானுக்கு எங்கேயுமே கம்பேர் பண்ணவே இல்லை. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கிறிஸ்டியன் பைபிள் தான் சொல்லுவாங்களாம். ஆனா ஹீப்ரு பைபிள்ல
ஹீப்ரு காமெண்டேட்டர்ஸ் எழுதும் போது அது வந்து சாத்தான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அங்க பழைய ஒண்ணு நம்ம வெளிப்படத்துல படிச்சிருக்கிறோமே, அதெல்லாம் என்ன, அந்த இடத்துல டிராகன் ஒரு வார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. அது எதை மெயினா பண்ணுன்னா, ஏசாயா 27வது அதிகாரம் 1ஆம் வசனம் ஒண்ணு வரும். நீங்க பிறகு படிச்சாங்க. அதுதான் இதை கோட் பண்ணதாட்டி ஹீப்ரு காமெண்டேட்டர்ஸ் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப இந்த இடத்துல இருக்கிறது என்னன்னா நாலேஜ். ஓகே, அப்போ ஏன்னா இந்த நாலேஜ்ங்கிறது வெரி டேஞ்சரஸ். அது என்னன்னா நம்மளோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், ஓன் நாலேஜ். இதுக்குள்ள ஒருத்தன் சிக்கிட்டோன்னு விஷயங்களா, கிறிஸ்டியானிட்டியே அட்டர் ஃபெயில்ட் ஆயிரும். அதுல நடக்க முடியாது, ஃபெய்த்ல இருக்க முடியாது. இந்த ஒரு ஓன் நாலேஜுக்குள்ள ஒரு சர்ப்பம்னு சொல்லக்கூடிய, ஏன்னா இது வந்து எப்படின்னா இது ஒரு டிவினேஷன் தான் போட்டிருக்கு. பிராக்டிஸ் டிவினேஷன், அப்சர்வ் டெலிஜென்ட்லி. ரொம்ப ஏன்னா ரொம்ப இது எப்படின்னா ரொம்ப கருத்தாய் நிதானித்து, நம்ம படிச்சோம்ல நாகாஷோட மீனிங் படிச்சோம், இது ரொம்ப சிந்திச்சு எடுக்கக்கூடிய டிசிஷன் தான். இது ஹைலி இன்டெலிஜென்ஸ். அப்போ இந்த இடத்துல ஈவான்னு சொல்லும் போது எது கம்பேர் பண்ணப்படும்னா, ஈவ்னா மீனிங் தெரியும். ஈவனா என்னுடைய லைஃப்னு அர்த்தம், லைஃப் கிவர். என்ன இடத்துல பாத்தீங்கன்னா ஈவனா மீனிங் என்ன, ஸ்மால் டவுன், ஒரு ஹவான்னு ஒரு வார்த்தை வந்ததுதான். நம்ம ஈவு கிடையாது, ஹவா. ஈவர் படி பார்த்தீங்கன்னா ஹவா. ஹவான மீனிங் என்ன, லைஃப். ஸோ நம்மளுடைய லைஃப் வஞ்சிக்கப்பட்டக்கூடாது. எதனால, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், நாகாஷ்ன்னு சொல்லக்கூடிய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஈவன் சொல்லக்கூடிய நம்முடைய ஈவனா வாழ்க்கை, லைஃப். ஸோ அப்போ ஆதாம் சொல்லும் போது ஹியூமன். இப்போ ஆதாம் ஏவாள் மீனிங் என்னன்னா ஹியூமன் அண்ட் லைஃப். ஆதாம்னா ஹியூமனை குறிக்கும், ஹியூமன் கைண்ட் எல்லாத்துக்குமே ஆதாம். ஈவன் சொல்லும்போது லைஃப், மனிதனும் வாழ்க்கையும். ஆக்சுவலா அதான் அதோடைய இனி ஒரு மீனிங் ஆയിട്ട് எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங்னா மனிதனுடைய வாழ்க்கை, ரெண்டு பேரும் சேர்றதுதான். ஸோ பாருங்க, அப்போ இந்த லைஃப் நாகாஷ் சொல்லக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ்னால, ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்னால, நீதிமொழிகள் 3:5 படிச்சோம்ல, சுய புத்தி. இத வந்து அன்னைக்கு பிளாட்டோயிசம்ல வந்த பிலோன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி நாலேஜ் பேஸ்ட் தேவனை அறியதுக்கு, தேவன்கிட்ட வர்றதுக்கு ஹெல்ப் பண்றான். ஃபெய்த் பேரு, நாலேஜ் உள்ள கொண்டு வந்துட்டோம்னா ஃபெய்த் இருக்காது. பேஸ்ட் ஆன் ஃபெய்த் நம்ம எல்லாம் சர்ச் பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம். ஆனா நாலேஜ் பேஸ்ட் தேவனை தேட முடியுமான்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. நாலேஜ் வெரி, அது அப்படி போயிரும். நாலேஜ்ங்கிறது ஒரு என்ன சொல்றது, தேவனுக்கு ஒரு எனிமி மாதிரி. ஃபெய்த் பேஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நாலேஜை கொண்டு வந்து, பட் நம்மளுடைய ஹியூமன் விஸ்டத்தினால நாலேஜ், ஏன்னா இது வந்து ஹியூமன் விஸ்டம்ங்கிறது வந்து, ஏன்னா இது நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வருது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்னு தெரியல. ஹியூமன் நாலேஜ்ங்கிறது அதுல குட்டும் இருக்கும், பேடும் இருக்கும். அது நல்ல விஷயம். நாகாசம் சொல்லும் போது அது நல்ல விஷயமும் இருக்கும், அதுல கெட்ட விஷயமும் இருக்கும். கவனிச்சுக்காங்க. சோ அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது சர்பன் சொல்லும்போது நாகாஷ், அப்போ அதுவும் சர்பண்ட் தான் நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதோட வார்த்தை நமக்கு கிடைக்கலையா என்னன்னு தெரியல, சர்ப்பம்னு சொல்லப்பட்டிருக்கும். ரெண்டாவது சர்ப்பம்னு பாத்தீங்கன்னா ஏத்தர் ராகமம் 7வது அதிகாரத்துல வரும். அந்த இவங்க அந்த கோலை போடுவாங்களா, அதை எடுத்து ஒன்று படிங்க. ஏத்தர் ராகமம் 7:5 நினைக்கிறேன். இல்ல 5 இல்ல சிஸ்டர், ஒரு நிமிஷம். 10 படிங்க. 7:10. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் யாவே தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. இங்கேயும் சர்ப்பம் தான் போட்டிருக்கு. ஆனா இந்த சர்ப்பம் அந்த சொன்னப்பட்ட நாகாஷ் கிடையாது. இங்க போட்டிருக்க சர்ப்பம் தானீன். ஒரு நிமிஷம். 7:10. தானின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனா நமக்கு சர்ப்பம்னு போட்டிருக்கும். ஆக்சுவலி இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. இதை நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா தெரியும். தானின்னு சொல்லுவோம், நமக்கு சர்ப்பம்னு போட்டிருக்கும். அதுல ரூட் வேர்டு வந்துருக்குன்னா தான் சொல்லக்கூடிய வார்த்தை வந்திருக்கும். தான் மீனிங் பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா ரிவர் மான்ஸ்டர், நாட் சர்பண்ட், ரிவர் மான்ஸ்டர். ஸோ அப்போ இது என்ன ரிவர் மான்ஸ்டர்னா என்னதான் இருக்கலாம்னு பார்க்கும்போது, எஜிப்சியன்ல எல்லா இதுவும் ஒரு பயங்கரமான மிருகம் அப்படின்னா அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, கடவுளாக்கிடுவாங்க, அதை கும்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எகிப்தை பொறுத்தவரையிலையும் ரொம்ப அவங்களுக்கு செழிப்பை கொடுக்கறது நைல் நதி.
ஸோ இட்ஸ் எ காட் ஆஃப் நைல். என்னன்னு பாத்தீங்கன்னா crocodile, அலிகேட்டர்னு சொல்லுவோம்ல, முதல் ஆக்சுவலி இது வந்து தானியம் சொல்லும்போது நீங்க அதோட வேற லெக்சிகன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹீப்ரூ லெக்சிகன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிவர் மான்ஸ்டர், சீ மான்ஸ்டர்ஸ் போட்டிருக்கும். அப்ப அது என்னன்னா அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, அந்த இடத்துல அரமிக்ல அப்படிதான் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. அது என்னன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அதுக்கு சர்ப்பம் கிடையாது. அது என்னன்னா crocodile. ஏன்னா அவங்க அதுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு crocodile நமக்கு தெரியும், ஆனா நதி. ஸோ அது அவங்களுக்கு பிளஸிங்கையும் கொடுக்கு, அதே நேரத்துல அந்த நதியில இருந்து அவங்களுக்கு ஆபத்தும் இருக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு விஷயம். அப்ப அந்த இடத்துல தானின்னு சொல்லும்போது அது மோஸ்ட் இப்போ ரீசெண்டா உள்ள ஸ்காலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஓல்டு அவங்களுடைய ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது என்ன கொடுக்குறாங்க, ஈஸ்டர்ன் கல்ச்சர் படி அதை பார்த்தீங்கன்னா அது தானின்னு சொல்றது என்னன்னா முதலை. ஸோ அந்த முதலை தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க போட்ட முதலான அவங்க. இது ஒரு விஷயம், பெரிய விஷயம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா கவனிக்க வேண்டியது, முதல்ல வந்து அவங்களுடைய காடு சாபேக்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள். ஏன்னா சொன்னல ஒரு அச்சுறுத்தக்கூடியது. முதல்லன்னு சொல்லுவோம், ஒரு மனுஷனே ஒழுங்கு பார்த்துருப்போம் நம்ம. அது அவ்வளவு படூரமா கலிகேட்டர்லாம் பயங்கரமா இருக்கும். ஸோ மனுஷனே சாப்பிட்டுரும், செத்து போயிடும். ஸோ அதை கடவுளாட்டே என்ன பண்ணிட்டாங்க, நீங்க அந்த உருவத்தை நீங்க சாபேக், எனக்கு டைம் இல்லை இல்லைன்னா உள்ள போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா முகத்தை பார்த்தீங்கன்னா அது நீளமா அப்படி இருக்கும், இந்த முதலைக்கு வாய் மாதிரி நீளமா இருக்கும். ஆனா ஒரு காடா என்ன பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சொல்லப்பட்டது நம்மளோட சர்ப்பம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது வந்து தானின் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னாகமத்தில் ஒரு வார்த்தை வரும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முறுமுறுப்பாங்க. அதை ஒண்ணு படிச்சுட்டு பார்த்துடலாம். என்னாகமம் 7வது அதிகாரம். என்னாகமம் என்னாகமம் 21, 7 இல்ல 21. பிரதர் 7:21ங்களா? ஒரு நிமிஷம் 7 வராது, 21. நம்ம என்னாகமம் 21ல ஒரு நிமிஷம், 8 படிங்க, 8 படிங்க. அப்பொழுது யாவே மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். ஓகே சிஸ்டர், அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் 6 படிங்க. அதுல 6. அப்பொழுது யாவே கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். பாருங்க, இந்த இடத்துல கொள்ளிவாய் சர்ப்பம்னு இருக்கும். இந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா கொள்ளிவாய் சர்ப்பம். நீங்க ஹீப்ரூல பாத்தீங்கன்னா ரெண்டுமே சர்ப்பம்னா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரிஜினல் அது வேர்டு என்ன பாத்தீங்கன்னா சராஃப் நகாஷ் இருக்கும், சராஃப். ஸோ அதுல இருந்து வந்த வார்த்தை சர்ப்பம், சராஃப்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. இது எப்படியா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரேல் மக்கள் கூட வந்து கிளம்பி வரும்போது அவங்க கூட வெறும் இஸ்ரேல் மட்டும் வரல, எல்லாரும் தெரியும் மிக்ஸ்டு பீப்புள் தான் கூட கிளம்பி வந்திருக்காங்க. இந்த அந்த ஈஜிப்சியன் கூட எகிப்தியர்கள் கூட வேற ஜாதிகளும் இந்த இஸ்ரேல் கூட கிளம்பி வராங்க. ஸோ அதுல ஒரு அந்த அவங்களுடைய தெய்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பை வழிபடக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. அந்த தெய்வத்துக்கு பேர் அப்போஃபிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி தான் இருக்கும். அதோடைய நாக்கு எல்லாம் அடிச்சு, நீங்க இதெல்லாம் இன்டர்நெட்ல அவைலபிள் தான். இது வந்து அவங்களுடைய தெய்வம். எகிப்துல அவங்க புறஜாதிகள் இதையும் கையிலேயே தூக்கிட்டு வரானுங்க. கண்டிப்பா இந்த இஸ்ரேல் மக்கள் அங்கெல்லாம் இதெல்லாம் கும்பிட்டு இருக்கணும். கண்டிப்பா நிச்சயமாகவே அவங்களுடைய தெய்வங்களை இவங்க நிறைய என்ன பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அது அடிக்கடி நம்ம நிறைய இடங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அந்த தெய்வங்களுக்கு. இது வந்து மித்தாலஜி, இது கிரீக்குக்கும் வரும், ரோமன் கல்ச்சர்லயும் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வெரி ஓல்டு ஏசியன் இந்த கல்ச்சர், ஈஜிப்சியன் கல்ச்சர்லாம் ரொம்ப நாலேஜ் உள்ளவங்க. அப்பவுமே கட்டடக்கலையில பிறகு சிறந்து விளங்குன ஒரு நம்ம படிச்சிருக்கிறவங்க எல்லாம் பாருங்க. இந்த சராஃப்னு சொல்லக்கூடியது இதுவும் சர்ப்பன் தான் போட்டிருக்கும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா மோசே மேல கட்டி தூக்குனது பாத்தீங்கன்னா நாகாஷ்னு போட்டிருக்கும் ஆக்சுவலி. இப்ப நான் என்ன சொன்னேன்,
இது வந்து குட் அண்ட் ரெண்டுமே அதுல இருக்கும், ரெண்டு பொருளை தரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நாகாஷ்னு சொல்லக்கூடியதுல இருந்து நக்கோத்துன்னு ஒரு வார்த்தை, அது என்ன பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், வெங்கலம். அதுவும் நாகாஸ்ல தான் வரும், ஷைனிங். ஸோ இட்ஸ் எ குட் அண்ட் பேட், ரெண்டுமே இருக்கும் பொதுவா அந்த ஹீப்ரு வார்த்தைகள்லாம். அப்போ இந்த செராஃபுன் சொல்லக்கூடியதை பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு வந்து நல்லா இருக்கும். சாமேக் ரேஷ் ஸ்டார்டிங்ல இருக்கும், அது கடைசியில பே. ஸோ இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. ஸோ முறுமுறுக்கிறதுக்கு அப்படின்னா வாய் வச்சு டங் அந்த அதை ஸ்ப்ரெட் பண்றாங்க. நீங்க அதை படிச்சீங்கன்னா தெரியுதுக்கு மேலாம் பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒண்ணு விட்டுட்டாரேன்னு சொல்லிட்டு முறுமுறுக்கும் போது இந்த நாக்கு வச்சுதானே நீங்க பண்றீங்கன்னு சொல்லுங்க. அந்த செராஃபுனுடைய அப்படிதான் இருக்கணும். அது என்னன்னா அதை வச்சு என்ன செஞ்சிடும், கொச்சிரும், பேர்னிங் சென்சேஷன் உண்டு பண்ணக்கூடிய ஒரு இது. ஆனா இதுக்கு இந்த செராஃபுனா மீனிங் என்னன்னா பேர்னிங், எரிச்சலை உண்டு பண்ணக்கூடியது. அந்த இடத்துல கொஞ்சம்னா எரிச்சலாகி செத்தே போயிடுவாங்க. ஆனா நாகாஷ்ங்கிறது வந்து என்னன்னா சாகிறதாட்டம் இருக்காது. அதோட ரூட் வேர்டு எப்படின்னா நாலேஜ் பேஸ்ட் இருக்கும், சீக்கிங் நாலேஜ், டெலிஜென்ட்லி, டிவைன், இந்த மாதிரி மீனிங் இருக்கு இது நாகாஷ். ஆனா செராஃபுன்னு சொல்றது டெட், பாய்ஸ்னஸ், இது கொன்னுரும். ஸோ கொன்றதுக்கு தான் நாகாஷ். ஸோ அப்போ இந்த நாகாஷ்ன்னு சொல்லக்கூடிய அதை வந்து இவர் என்ன செய்யறாரு, கெட்டி தூக்கி மேல விட்டுறாரு. நம்ம அதை படிச்சிருப்போம், நிகுஸ்தான் சொல்லக்கூடிய வேர்ட்ல இருந்து வரக்கூடியது பாருங்க. அது வந்து வெங்கலம். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அதை அப்சர்வ் பண்றாங்க. ஏன்னா நாகாஷ்னா மீனிங் என்னன்னா அப்சர்வ் டெலிஜென்ட்லி. ஸோ ஃபீல் பண்றாங்க. ஸோ ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களோட வாதை அங்க என்ன பண்ணப்படுது, அந்த சர்பண்டோட பாய்சன் அதோட என்ன ஆயிருக்கு, ஸ்டாப் பண்ணப்படுது, சாகல அதுக்கு பிறகு. ஸோ இது வந்து அப்போ நமக்கு நம்மளுக்கு காமனா சர்பண்ட் இருக்கும். ஆனா அந்த ஹீப்ரு வார்த்தை தானின் இருக்கு, செராஃபன் இருக்கு, நாகாஷ்னு ஒண்ணு இருக்கு, இன்னொரு வார்த்தை இருக்கு, சக்கால்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அத எப்படின்னா ஊறுகிற, நான் அந்த வசனத்தை கொடுக்குறேன், டைம் ஆயிட்டு. ஏசாயால டியூட்டரானமி உபாகமம் 32:24 நான் படிக்கிறேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்கு அனுப்புவேன். இந்த இடத்துல தரையில் ஊறும் பாம்புகள், இந்த இடத்துல பாம்புன்னு யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, ஷக்கால்னு சொல்லும் போது ஊறுகிற. பட் அங்க நாகாஷ்னு சொல்லும் போது அதெல்லாம் ஊந்து வர்றது மாதிரி இல்லை. சுத்தமான வரக்கூடிய நாட்கள்ல இது ஒரு நம்ம இதைப்படி இனியும் டீப்பா ஸ்டடி பண்ணா இனியும் நிறைய விஷயங்கள் இல்ல நமக்கு இருக்கும். ஸோ நம்ம எல்லாம் அந்த மூல வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போதுதான் ஒவ்வொன்றுக்கு பாருங்க, இதுல அப்ப சராஃபுன் இருக்கு, ஷக்கால் இருக்கு, தானின் இருக்கு, நாகாஷன் இருக்கு. நமக்கு காமனா சர்ப்பம் இருக்கும், நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டு, அவர் எதான் பேஸ் பண்ணிருப்பாரு, நாகாஷ் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. ஏது என்ன நடந்ததோ நாகாஷ் தான். ஸோ இன்டெலிஜென்ஸ், ஸோ அவங்களோட இன்டெலிஜென்ஸ்னால என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ், பிகாஸ் நம்ம அப்சர்விங் த நாலேஜ் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் உள்ளவங்க பிலாசபர்ஸுக்கு, ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப, அது நீங்க அதை படிச்சீங்கன்னா தெரியும். அதை படிங்க, 2 கொரிந்தியர்லாம் அழகா பவுல் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாரு. 2 கொரிந்தியர் 11 பாருங்க, 4வது வசனம், உங்களிடத்தில் வருகிறவன் நான் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை, அதாவது டிமானிக் ஸ்பிரிட், வேற ஸ்பிரிட், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாகி சகித்திருப்பீர்களே என்று போட்டிருக்கு. ஆக்சுவலி நீங்க ரிசீவ் பண்ணிருக்கிறீங்கன்னு வேற டிரான்ஸ்லேஷன்ல இருக்கும். அதையும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. சோ கடைசி காலகட்டத்துல இருக்கிற நாமும் பாருங்க, ஸோ ஹியூமன் விஸ்டம்ங்கிறது, ஹியூமன் விஸ்டத்தினால, இந்த பிலாசபினால, அவங்களுடைய பேச்சினால இவனை நிறைய நம்ம பார்க்குறோம். ஈவன் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளாலேயே நல்லா பேசுவாங்க, நம்மள உட்கார வச்சிருவாங்க. அது அந்த பாம்பு சொல்லுவாங்கல்ல, ஊதும் போது அப்படி உட்கார்ந்து இருக்கிறது மாதிரிதான் அவங்களுடைய பேச்சுக்களை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணதுக்கு முடியாது. இதுதான் பிலாசபி, ஹியூமன் நாலேஜ், ட்ரூத் பேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த சம்பவம் கொரிந்து பட்டணத்துல, ஏன்னா கொரிந்தில் உள்ள பீப்புள்ஸ்களுடைய நாலேஜ் என்னன்னா, கொரிந்தில் உள்ள மக்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி இதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவங்களுக்கு அதை சகித்துமே இருக்கிறீர்கள்னு சொல்லி 4வது வசனத்தை நீங்க வேற பார்த்து வச்சீங்கன்னா அதை அவங்க அக்செப்டே பண்ணிருக்கிறாங்க.
அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இது பனிஷபிள். எப்படி ஒரு 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 கன்னிய ஒருத்தனுக்கு என்கேஜ் பண்ணிருக்கு, அவங்க வேற இதுல போயிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யணும், பனிஷபிள். அது வசனம் நம்ம படிச்சு அந்த ஒரு வருஷம் தான் படிச்சு க்ளோஸ் பண்ணலாம். உபாகமம் 22வது அதிகாரம், உபாகமம் 22 23 22 23. கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோட சயனித்தாள். செகண்ட் 24. அப்போது அந்த பெண் ஊருக்குள் இருந்தும் குரலிடாதிருந்தாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்லப்பட கடவீர்கள். இப்படியே தீமை உன் நடுவில் இருந்து விலக்க கடவாய். பாருங்க, சோ நம்ம கன்னியா இருக்கிறோம். அப்போ இந்த டீச்சிங்க பாருங்க, மற்றொன்று அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோட சயனித்தாள். ஸோ ரேப் பண்ணிட்டான்னா, அவளை கெடுத்துட்டான்னா, அவ ஊருக்குள்ள இருந்தாலும் அவ என்ன செய்யணும், கூக்குரல் இடணும். ஸோ நம்ம தான் அந்த கன்னி இன்னைக்கு. ஸோ துரு உபதேசங்கள் வரும்போது நம்ம என்ன கூக்குரல் இடணும், அதை அப்போஸ் பண்ணணும். கூக்குரல்னா சத்தம் கத்துறது இல்லை, அதை அப்போஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுடைய, ஏன்னா நம்ம எதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கன்னிகைகளா இருக்கிறோம். ஸோ இல்லைன்னா அவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருவாங்களாம், அதுலதான் நடிக்கிறோம், கல்லெறிந்து கொல்ல கடவீர்கள். இது வந்து டெத் சென்டென்ஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ மரணம் இருக்கு. அந்த வேண்டாத உபதேசங்கள், தேவையில்லாத விஷயங்கள், கிறிஸ்துவை பற்றி விலகக்கூடிய, கிறிஸ்துவுக்கு மேல ஃபோக்கஸ் வச்சுக்கூடிய விஷயங்களை வெட்டி சிங்கிள்னஸ், சிம்பிளிசிட்டி, சிம்பிள். ஆக்சுவலி காஸ்பல்ங்கிறது வெரி சிம்பிள். அது ஒரு பெரிய ஹார்டே கிடையாது. ஆக்சுவலி காஸ்பல்ங்கிறது சுவிசேஷம். ஏன்னா தேவன் அப்படிதான் வச்சிருப்பாரு. ரொம்ப டஃப்பா இருக்காது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஆனா அதை ஹியூமன் டேர்மை யூஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப டஃப் ஆயிரும். அது காஸ்பலே மாத்திரும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், கிறிஸ்து. ஸோ இது நிறைய நம்ம இதை பற்றி பார்க்கலாம் இனி வாய்ப்புகள் இருந்ததுன்னா. அந்த கிறிஸ்து, அந்த வெர்ஜின் பர்த், கன்னியின் வயிற்றுல பிறந்தது, இது எல்லாமே என்ன ஆயிரும்னா அடிபட்டுரும் இவங்களுடைய ஹியூமன் விஸ்டம், கிரீக் நாலேஜ் உள்ள வரும்போது. ஸோ நம்மளும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டிங்கிறது கிரீக் பேஸ்ட் கிறிஸ்டியானிட்டி தான். ஏன்னா அதுல இருந்து தான் கொஞ்சமாட்டு பேஸ்ட் அங்கதான். நம்ம ஹீப்ரூல இருந்து வரல நம்மளுடைய கிறிஸ்டியானிட்டி, கிரீக்ல இருந்து தான் ஆக்சுவலி கிறிஸ்டியானிட்டி டெவலப் ஆயிருக்கு. ஸோ கிரீக்குள்ள வரும்போது கிரீக்கோட பேகனிசம் சொல்லக்கூடிய அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வந்துச்சு. ஹெல்லை பற்றி பேசுறோம். ஹெல் எல்லாம் பிளாட்டோயிசத்துல உள்ளது. கிறிஸ்துக்கு முன்னாவே ஹெல்லை பற்றி இருக்கு. ஸோ அது சபைக்குள்ளால வந்து அப்போ இந்த கிரீக்குங்கிறது சேர்ந்து தான் பைபிள் கூட வந்துட்டு இருக்கு. நம்மளுடைய வேத பழைய அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த லாட்டின் வெர்ஷன் ஜெரோம், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் கிரீக், அவங்களாம் ஹீப்ரு கிடையாது. ஹீப்ருங்கிறது வந்து நம்ம தியானிக்கிறதான். அது வந்து எப்படின்னா காங்கிரீட்டா இருக்கும். ஆனா கிரீக் இருந்து ஐடியா, அதுல இருந்து ஐடியா எடுப்பாங்க. ஐடியா நிறைய ஐடியா இருக்கலாம். ஸோ இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டிக்குள்ள தான் ஐடியா, நிறைய ஐடியா இருக்கு. ஐடியா பேஸ்டு தான் கிரீக். அந்த பிசிக்கல் ஃபார்ம் ஒரு காங்கிரீட், ஒரு பொருளை பற்றி அந்த 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 என்ன காங்கிரீட்னா உறுதியா இருக்கக்கூடிய உறுதித்தன்மை சார்ந்ததுதான் கிரீக்கு. ஹீப்ருங்கிறது வந்து அதோட ஐடியா, உப்புனா அது சுவை, இது நமக்கு தெரியும். கிரீக்ல அது உப்பே எடுத்துக்கொண்டு காமிக்கும். சொல்லுவாங்களா, அந்த சோடியம் குளோரைட் நம்ம பேசியிருப்போம். சால்ட் நமக்கு தெரியாது, சால்ட். ஆனா சோடியம் குளோரைட்னா தெரியும். ஸோ அதுதான் அதே மாதிரிதான் கிறிஸ்டியானிட்டிக்குள்ளாலையும் அந்த மாதிரி தாட்ஸ், இந்த மாதிரி பிலாசபிஸ் அன்னைக்கு ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ண, அதுல இருந்து பிரிச்சு கொஞ்சமா வந்து 2000 வருஷங்களுக்கு பிறகு நம்ம இதை ஸ்டடி பண்றோம்னா இன்னைக்கும் நம்மளுடைய கிறிஸ்தவத்துக்குள்ளால நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு. ஸோ இதுல நின்று போறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் கிடையாது. நான் பயப்படுறேன்னு பவுல் சொல்றாரு. ஸோ அது பவுல் குறிஞ்சிருக்கு சொல்லல, நமக்காக தான் சொல்றாரு. நான் உங்களுக்காக என்ன செய்யறேன், ஏன்னா நம்ம நிறைய ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், ப்ராஸ்பெரிட்டியும் காஸ்பல்ல இருக்கு.
இது ஒரு பிலாசபி. செழிப்பா இருந்தாதான் நீ வந்து கிறிஸ்துக்குள்ளால் இருக்கிற, இதுவும் பிலாசபி தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். ஸோ கஷ்டம் இருந்தாலும் இந்த பிசிக்கலி நமக்கு நோய்கள் வர்றது, பிரச்சனைகள் வர்றது இயற்கை தான். இதை கொண்டு போய் அதுல சேர்க்கக்கூடாது. எல்லாரும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தான் நோய் இருக்கா, முஸ்லிம்களுக்கு இந்துக்களுக்கு நோய் கிடையாதா? ஸோ இதெல்லாம் வந்து பிலாசபி, இதெல்லாம் தத்துவங்கள் பேசுறது. பைபிளை வச்சுட்டு பிலாசபி பேசிட்டு இருக்கோம் எல்லாரும். ஸோ இந்த ஞானம் நமக்கு இருக்கணும். நம்ம ஃபெய்த் பேஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், நாட் பிலாசபி பேஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சாங்க. ஸோ சர்ப்பம் சொல்லும் போது அந்த இடத்துல நாகாஷ் சொல்றது வந்து இட்ஸ் அந்த ரூட் என்னன்னு பார்த்தோம். அப்சர்விங், டெலிஜென்ட்லி சீக்கிங், இது டெலிஜென்ட்லி அப்சர்வ் பண்றது, பிராக்டிக் டிவினேஷன், அதாவது தெய்வீகத்தை பிராக்டிஸ் பண்றது, அதை ரூட் வேர்டு எடுத்து பாருங்க முடிஞ்சா. ஸோ நல்லா இருக்கும். ஆனால் அந்த செராஃப்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவங்கள கடிச்சு வனாந்தரத்துல, அது வந்து பாம்பு தான். ஏன்னா அது சொன்னா சாமைக், ரூட் வேர்டு ஸ்டார்டிங்ல சாமைக் ரேஷ், சாமைக்னு சொல்லும் போது முள்ளு. ஸோ பாம்புக்கு வாயில இருந்து என்ன இருக்கும், அது முள்ளு மாதிரி தான் இருக்கும். இந்த செராஃப்னு சொல்றது முள் தலையில ஒரு முள் இருக்கு. ஸோ அது வாய் செராஃப். ஸோ அதை வச்சு அவங்கள கடிக்கி, ஏன்னா இவங்க முறுமுறுத்து இவங்களும் நாக்கா வச்சுதான் என்ன பண்ணிருக்கிறாங்க, பேசியிருப்பாங்க. அதுக்கு ரீட்டாலியேட் பண்றாரு. ஸோ நாகாஷ் காமிக்கிறாரு மேல. ஸோ இவங்க எதுக்கு நாகாஷ்னா நாலேஜ், இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ் சொல்றது கிறிஸ்துவை, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் நாலேஜ் கிடையாது. அந்த தெய்வங்கள்லாம் வந்து ஹியூமன் நாலேஜ்ல வந்தது. அந்த அப்போஃபிஸ், சாமைக், சோபக் அந்த முதலை தெய்வம், அந்த அப்போஃபிஸ் சொல்லக்கூடிய பாம்பு தெய்வம், இதெல்லாம் ஹியூமன் தாட்ல வந்தது. இது அப்படி கிடையாது. ஸோ கிரியேட்டர் நமக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குறாரு, அந்த நாலேஜ் மூலம் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த இடத்துல சர்ப்பம் நான் எதுன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். அப்போ அவன் வஞ்சிக்கப்பட்டாளா பார்க்கும்போது எந்த சர்ப்பம் அதுன்னு சொல்லும்போது இந்த சர்ப்பங்கள் கிடையாது. அந்த இடத்துல சொல்லப்பட்டது எப்படி இருக்கலாம்னா நாலேஜ் பேஸ்ட். ஹி ஃபெல்ட், அவ உணர்ந்துறா, அவ என்ன செய்யறா, இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்றா. அது ஒரு நிறைய இடங்கள்ல அது ஒரு இதா இருக்கு. பட் சர்ப்பமா சொல்லியிருந்தாலும் அது வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனா அது வந்து சாத்தான் தான் சொல்லும்போது ஹீப்ரூல அது ஒத்துக்கிட மாட்டாங்க. இருக்கலாம், ஆனா அது கன்ஃபார்மா ஹீப்ரூ ரைட்டர்ஸ் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. அது ஏன்னா அதுக்கு பிறகு கீழே 2-3 வசனங்கள்லாம் படிச்சீங்கன்னா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதுவும் ஹீப்ரூல செக் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். கேட்டில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இது கூட சேரவே செய்யாது, மேட்சே ஆகாது. ஸோ நம்மளை இன்னைக்கு ரொம்ப ஆக்குபை பண்ணிருக்கிறது, நம்மளை அழிச்சிட்டு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய மனுஷிக ஞானமே நம்மளை அழிச்சிட்டு இருக்கு. பிசாசுக்கு எதிர்த்து அவன் ஓடி போவான்னு சொல்லுது. ஆனா இதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா இதுக்கு நமக்குள்ளால இருக்கக்கூடியது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இதுக்கு தப்பிக்கிறதா ரொம்ப கஷ்டம். சாத்தானுக்கு எதிர்த்து பிசாசுக்கு எதிர்த்து அவன் ஓடி போடுவான்னா, எதிர்த்துட்டுங்கன்னா அது பேரும். இது எதிர்க்க முடியாது. நமக்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ், பட் ஹியூமன் நாலேஜ், மாமிசத்தோடு நான் படிச்சேன்ல 1:12 மாமிசத்தோடு உள்ள ஞானம், அது அந்த ஞானத்துல இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதான் பவுல் ரொம்ப பயப்படுறாரு. அந்த நாலேஜ் உங்களுக்குள்ள வந்துட்டாங்கன்னா கிறிஸ்துவே அடிபட்டு போயிடுவாரு, கிறிஸ்தவமே இல்லாம ஆயிரும், ஃபெய்த்தே போயிரும். அப்போ அது ஒண்ணும் இல்லைல்ல, அது இருக்கிறது ஒண்ணுதான், பாடி மாதிரி தான். கிறிஸ்து இல்லாத இருக்கும் செத்தவங்க மாதிரி. ஸோ அதுதான் பவுல் அந்த இடத்துல நான் பயப்படுறேன், உங்களுக்குள்ளோட ஃபெய்த் போயிருமோ. ஸோ இது நமக்கும் இன்னைக்கு அந்த அந்த நாலேஜ், ஹியூமன் நாலேஜ்ங்கிறது வந்து சொன்னது ஏதேன்ல இருந்திருக்கலாம். ஏன்னா நான் சொன்னது ஆம்பிக்விட்டி 2 அர்த்தத்தை கொடுக்கும். ஒரு நாலேஜுங்கிற அந்த நாகாஸ்ன்னு சொல்லும் போது டபுள் அர்த்தத்தை குறிக்கும். அது ஹீப்ரூ லாங்குவேஜோட ஸ்பெஷாலிட்டி. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும், நிர்வாணமா இருந்தார்கள், சந்திரம் உள்ளதா இருந்து, 2க்கும் ஒரே அர்த்தம் தான் இருக்கும். அரும்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது தந்திரத்துக்கும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அவங்க 2 பேரும் நிர்வாணமா இருந்தார்கள், அதுக்கும் அரும் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இது ஹீப்ரூவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ தேவன் தான் நமக்கு அந்த நாலேஜ் தந்து அதை கற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்யணும். எஸ்பெஷலி இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறது, நம்மளுடைய ஞானம் ஒன்றும் இல்லை,
நம்மளோட சுயபத்தின் மேல் நம்ம சாயாதபடி எல்லாவற்றுக்கும் தேவனையே நம்ம அவருடைய நாலேஜ், அவருடைய அந்த விஸ்டம், ஏன்னா அது பெரிய விஸ்டம், கிரியேட்டருடைய விஸ்டம்ங்கிறது கம்பேர் பண்ண முடியாது. அண்ட சராசரங்களை உருவாக்கின ஒரு ஞானம், நட்சத்திரங்களுக்கு பேரிட்டு அழைக்கக்கூடிய ஒரு ஞானம், இவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர். சில இதெல்லாம் படிக்க யூடியூப்ஸ்லாம் பார்க்கும்போது 30 கோடி மைல் 350 கோடி இயர்ஸுக்கு முன்னால் நடந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் இப்போ நமக்கு வருது அப்படின்னு சொல்லி இந்திய சயின்டிஸ்ட் சொல்றாங்க. எப்போ நடந்ததா? 350 கோடி வருஷங்களுக்கு முன்னால. அதை லைட் இயர்ஸ்ல சொல்லுவாங்க. லைட் இயர்ஸ்ல சொல்லும் போது அதை நம்மளும் கால்குலேட் பண்ண முடியாது. எதுக்கு நான் சொல்றேன்னா, தேவனுடைய வல்லமை அவ்வளவு பெருசா இருக்கு. 350 மில்லியன் லைட் இயர்ஸ்னா எங்க இருக்கும்? கால்குலேட்டரே பண்ண முடியாது. லைட் இயர்ஸை செக் பண்ணி பாருங்க, ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். இவ்வளவு நேரத்துல லைட் 3 லட்சம் கிலோமீட்டர் பாஸ் ஆயிருக்கும். இவ்வளவு நேரத்துக்குள்ளால ஒரு லைட்டை நீங்க அடிச்சீங்கன்னா, இமேஜினேஷன் பண்ணுங்க, டார்ச் லைட் வச்சு அடிக்கிறீங்க, இவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த லைட் எங்க போயிருக்குமா? 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கும். இப்போ ஒரு லைட் இயர், ஒரு நிமிஷம், ஒரு செகண்டுக்கு ஒரு லைட் 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணுங்கன்னா 2 நிமிஷத்துக்கு எவ்வளவு, 5 நிமிஷத்துக்கு எவ்வளவு, 10 நிமிஷத்துக்கு எவ்வளவு, 1 ஹவருக்கு எவ்வளவு, 24 ஹவர்ஸுக்கு எவ்வளவு, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு, அப்போ 350 லைட் இயர்ஸ்னா எங்க இருக்கும்? அங்க நடந்த ஒரு சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் நமக்கு இப்பதான் வந்து ரீச் ஆயிருக்குன்னா இவ்வளவு நாள் டிராவல் பண்ணி வந்துட்டே இருந்திருக்கு. அப்போ பூமியில ஹியூமன் பீயிங்கே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இதான் சர்வ வல்லவருடைய ஒரு வல்லமை. அந்த ஞானம் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ இந்த மைதானம் வைத்துக்கொண்டு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மேல நம்ம டிபெண்ட் ஆகாதபடி வேதத்தை சார்ந்து எடுக்கக்கூடிய டிசிஷன் மேல வேதம் நம்ம கற்றுத்தரக்கூடிய கொடுக்க நிறைய கைடன்ஸ் நமக்கு கொடுக்கு. அதை சார்ந்திருந்தோம்னால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். அவருடைய ராஜ்யத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அதுலயும் நம்மளை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு மனுஷனுடைய ஞானம் உதவாது. தேவனுடைய ஞானம்